இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு The importance of sanctification. சுத்திகரிப்பின் முக்கியத்துவம். நாம் இதுவரை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை தகுதிப்படுத்தும் சுத்திகரிப்பின் ஜபத்தை குறித்த 3 பாகங்களை தியானித்திருக்கின்றோம். இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தை குறித்த 4வது பாகத்திற்கு போகிறதற்கு முன்பாக இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தை குறித்த முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நாம் 4வது பாகத்திற்கு போகும் பொழுதுதான் இந்த சுத்திகரிப்பின் ஆழத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிறது நமக்கு எவ்வளவு அவசியம், இதனுடைய பலன்கள் அல்லது இதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் மாத்திரமே சுத்திகரிப்பின் ஆழத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, how sanctification is important in our day-to-day life. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இந்த சுத்திகரிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுத்திகரிப்பு என்று சொன்னாலே நம்மை பரிசுத்தப்படுத்துவது அல்லது தேவனுக்கு பிரியமாய் நம்மளை தகுதிப்படுத்துவது. எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி பரிசுத்தம் இல்லாமல் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. அப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதே இந்த சுத்திகரிப்பு தான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா சுத்திகரிப்பு இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் முடியாது, அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நுழையவும் முடியாது. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு முதலாவது நாம் செய்த பாவங்களை நம்மை விட்டு நீக்குகிறது. இந்த சுத்திகரிப்பு தேவனிடம் இருந்து பாவ மன்னிப்பை பெற வைக்கிறது. அந்த சுத்திகரிப்பு நமக்குள் இருக்கிற இருளை நம்மை விட்டு நீக்குகிறது. அப்படி நீக்கப்படும் பொழுது நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. இந்த சுத்திகரிப்பு நம்மை தேவனோடு கூட
ஒரு ஐக்கியத்தை அல்லது உறவை ஏற்படுத்துகிறது. நான் வாசித்த 3 வசனங்களினுடைய விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேணும். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இல்லாம சுத்திகரிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இல்லாம நீ வெளிச்சத்திற்குள் வர முடியாது. அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லிவிட்டுத்தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் பொழுது அவருடைய ஒளியிலே அவரோடு கூட நீ ஐக்கியப்படுத்தப்படுகின்றாய். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்படி என்றால் இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தின் மூலம் நீ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். அந்த இரக்கத்தை பெறுகிறபடினால பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறாய். அந்த பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ பரலோகவாசியாய் பரலோகத்தை சுதந்திரிக்க கூடியவனாய் மாறுகிறாய். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிற பாவங்கள் நீக்கப்படும் பொழுது அல்லது அந்த பாவங்கள் நம்மை மன்னிக்கப்படும் பொழுது நம் மீது பிசாசு வைத்திருக்கிற சகல திட்டங்களும் ஆட்டோமேட்டிக்கா முறியடிக்கப்பட்டுவிடும். நல்லா தெரிந்து கொள்ளலாம். Satan has no right upon a person who is cleansed by the blood of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட ஒருவன் மீது பிசாசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் மீது எந்த தாக்குதலுக்குள்ள அவன் வரணும்னு விரும்பினாலும் அவர்கள் எந்த ஒரு பாவம் செய்துட்டாங்கன்னா கூட தாக்க முடியாது. அந்த பாவத்தை வைத்து கர்த்தரிடத்தில் உரிமை வாங்கி வருவான். That much power in the blood of Jesus Christ. No one knows. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த சுத்திகரிப்பின் ஜபத்தினால் உண்டாகிற பலன்கள் என்ன? What are the benefits from sanctification? முதலாவது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதுனால
நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். When our sins have been forgiven, automatically we will become a righteous person. நாம் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அந்த நீதிமானுடைய ஜெபத்திற்கு பலன் உண்டு. எதனால் தேவன் நமக்கு பதில் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்? நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சில நேரங்கள்ல ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம், நமக்கு பதில் கிடைக்கவில்லை. அதற்கப்புறம் ஒரு தேவ மனுஷன் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அந்த தேவ மனுஷன் ஜெபித்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு பதில் கிடைக்கவில்லை. We are getting confused why it has been happened in my life. Why the Lord has not yet been answered, even the saints has prayed. நல்லா கவனிக்க வேண்டாம். இந்த வசனத்தின்படி நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் செவி கொடுக்க முடியாதபடி அது அவரை மறைத்து விடுகிறது. சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். வசனம் சொல்லுகிறது, if I regard iniquity in my heart, the Lord will not answer. நல்லா கவனிங்க. What does it mean? நீ பகிரங்கமா பாவம் செஞ்சிருக்க மாட்ட, நீ தீமை செய்திருக்க மாட்ட, ஆனா உன் இருதயத்தில் ஒரு அக்கிரம சிந்தை இருக்கலாம். உன் இருதயத்தில் ஒரு கசப்பு அல்லது வெறுப்பு அல்லது ஒரு பொறாமை இருக்கலாம். பதில் கொடுக்க மாட்டாரு. It's rather difficult to understand or to scan what is hidden in our heart. The Lord only knows what is hidden in your heart. ஓம் பார்வைக்கு நீ நல்லா போகிறது மாதிரி தான் இருக்கும், ஆனா அவர் அறிந்து கொள்ளுவாரு, அவர் தெரிந்து கொள்ளுவாரு. அதான் அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறதற்கு தான் இந்த சுத்திகரிப்பு ஜெபம். நல்லா கவனிக்க வேண்டாம். தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சுக்கிட்டே அது தப்புங்கிற அறிவே இல்லாம போய்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா, நம்ம இருதயத்தில் மறைந்து கிடக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. அது பாவம் தெரியாது. உதாரணம் சொல்றேன், கவனிங்க. வசனத்தின்படி if I regard iniquity in my heart, the Lord will not answer. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால்
கர்த்தனுக்கு செவி கொடுக்க மாட்டார். நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வேலை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சகோதரர் மேலே எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கிறது. ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழையும் பொழுது அவன் எதுக்கு வர்றான், அவனை பார்க்காத மாதிரியே போயிட்டேன். அதை கர்த்தர் கவனிப்பாருங்கிறது எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. நான் சாயந்திரம் ஜெபிக்கிறதற்கு முழங்கால் போடுகிறேன். The Lord started speaking to me. காலையில் அவன் உனக்கு எதுக்கு உங்க ஏன் அவனை பார்க்காம போன, அவன் மேல உனக்கு கசப்பு. உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன், எழுந்துரு. முதல்ல அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு வந்து என் சமூகத்துக்கு வா. நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம பெரிய பாவம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டோம். நம்முடைய இருதயத்தின் எண்ணத்தை அவர் அறிவார். அப்ப ஆண்டவர் ஒரு ஜெபத்தை நம்மளிடத்தில் பதில் கொடுக்கிறதற்கே ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது நடக்கு, ஏன் இதுக்கு ஏன் நடக்கு, ஏன் இதுக்கு பதில் இல்லை, ஏன் இதுக்கு பதில் இல்லை, நமக்கு தெரியாது. மனுஷன்ட்ட நீ எதனாலும் நீ மறைச்சிடலாம், நீ கர்த்தர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. When you talk with any person, the Lord will listen. உனக்கு தெரியாது. என்னாகமம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். That conversation was in their home within themselves. No one knows. No one knows. வாசிப்போம். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். ஏன் பேசினாங்க, எதனால பேசினாங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனம். விரியின் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்கனது? நீ பேசுறதுக்கு முன்னாலே அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார் ஐயா. நீ பேசுகிறதற்கு முன்னாலே அவர் தெரிஞ்சு வைத்திருப்பார். மிரியாம ஆரோனும் பேசுறதற்கு முன்னாலே அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறது தெரிஞ்சு வச்சிருவாரு. திடீர்னு அவங்க பேசல, அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருகிறாங்க. அப்போ அதனுடைய தண்டனை என்ன? என்னாகமம் 12வது அதிகாரம் 9வது வசனம்.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். அந்த தண்டனை வராம இருக்கிறதுக்கு தான் சுத்திகரிப்பு. தெரியுதா? ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? பரிசுத்தவான் ஜெபித்தும் ஏன் கேட்கப்படவில்லை? நீ 1000 பேர்கிட்ட போனாலும் கேட்கப்படாது. வசனத்தின்படி உன்னை தகுதிப்படுத்து. நல்ல கவனிங்க. உன் வாழ்க்கையில ஏற்படுகிற எந்த தடையும் எதேச்சாதிகாரமாக ஏற்படுகிறதில்லை. உன் வாழ்க்கையில ஏற்படுகிற எந்த பிரச்சனையும் எந்த கண்ணீரின் பாதையும் எதேச்சாதிகாரமாக ஏற்படவில்லை. We have failed somewhere or in some area. We are not aware of the real fact why it has been happened in our life. எல்லாம் கவனிக்க வேண்டும். எங்கேயோ ஒரு தவறு நடக்கும் வாழ்க்கையில, அதை நம்ம சரி பண்ணாம போய்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நல்லது நடக்கவே மாட்டேங்குது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். It's very important to understand the importance of this sanctification. Without sanctification, if you call unto the Lord will not answer. அப்ப யாருக்கு அவர் செவி கொடுக்கிறார்? சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுக்கு திறந்திருக்குதா? அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்படின்னா நாம நீதிமானவராக செம்மையானவர்களாக தேவனுக்கு முன்பாக நம்மையே நாம் கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு தான் இந்த சுத்திகரிப்பின் ஜெபம். இந்த சுத்திகரிப்பு எப்படி கர்த்தருடைய பதிலை கொடுக்க வைக்கிறது? தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்.
அப்ப சுத்திகரிப்புனா என்ன? வாட் a beautiful sanctification. நல்லா கவனிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஜெபம்? 8வது வசனத்தில் இருந்து, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். என்னது? வெட்கத்துக்குரியவர்களா? நம்மளை சில நேரத்தில் அவமானப்படுத்திடுவாரு. ஏன் இந்த பாதையில் போறோம்னு நமக்கு தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். வெட்கத்துக்குரியவர்களானோ அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். தீர்க்கதரிசியை கொண்டு வந்து சொன்ன செவுடன் காதல சங்கூதன மாதிரியே இருந்த ஆண்டவரே, என்ன அருமையான பிரேயர். நல்ல கவனிங்க. இதுதான் பிரேயர் ஆஃப் கன்ஃபெஷன். It's called a prayer of sanctification. நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நாம ஜெபிக்கிற ஜெபம் வாசிப்போம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்துல இரக்கமும் மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. 19வது வசனத்தில் இருந்து, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். நல்ல கவனிக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நாம தப்பு செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சிருப்பாங்க. அதனால டோட்டல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்போம். அப்ப நம்ம என்ன மன்னிப்பு கேட்கணும்? ஆண்டவரே, நானோ என் மனைவியோ என் கணவனோ என் பிள்ளைகளோ என் பெற்றோரோ உம்மை துக்கப்படுத்தி இருந்தா, உம்மை வேதனைப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அவன் ஜெபிக்க வேண்டும். யாரு என்ன பாவம் செய்தன்னு கூட தெரியாது. It's very important. Sanctification is a main process to get the answer from the Lord. யோபுவை போல ஒரு பரிசுத்தவான் கிடையாது. அந்த யோபு பரிசுத்தப்படுத்தி தம் பிள்ளைகளை எப்படி அனுப்புகிறான்? யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பியூட்டிஃபுல். அவன் என்ன வார்த்தை சொல்ல? ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி. இருதயத்தில் தூஷித்திருப்பார்களா? இதுக்கு அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தவான்களையா?
ஆனால் யோபு டாடா பிர்லாவோட பெரிய பணக்காரன். இந்த பிள்ளைகளுடைய பிறந்த நாள்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு பிறந்த நாள் வரும்போது மற்றவங்களை வீட்டில் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து செய்யும் பொழுது ஒருவேளை அவங்க இருதயத்தில் பெருமை வந்திருக்கலாமே. அதுதான் சொல்றான், ஒருவேளை தங்களுடைய இருதயத்தில் தூசித்திருக்கலாமே. வாசிப்போம். அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்துகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். என்ன மன்னி ஆண்டவரே, என்ன மன்னி ஆண்டவரே தான் நம்ம ஜெபிக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். தானியேல் அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்புக்குள் வருகிறான். அப்படி அவன் ஜெபிக்கும் பொழுது நடந்தது என்ன? தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ கேட்ட ஜெபத்திற்கு பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேங்கிறான். என்ன வார்த்தை சொல்றான்? வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவன். ஓ டேனியல், you are greatly beloved. ஐயோ, என்ன வார்த்தை! நல்லா கவனிக்க வேண்டும். நீ பிரியமானவன் சொல்லல, belovedனா நீ பிரியமானவன். But you are greatly beloved. நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது அர்த்தம் என்ன? பாவரிக்கை செய்கிறதற்கு முன்னாலேயே அவன் பரிசுத்தவானியா, அவன் பரிசுத்தவான். சிங்கமே அவனை தொட முடியலன்னா அவன் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்? அப்ப ஆண்டவர் எத்தனை மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. ஒரு பரிசுத்தவான் பாவரிக்கை செய்து ஜெபம் பண்ணும் பொழுது. நல்லா கவனிங்க. நீ பாவரிக்கை செய்ய ஜெபிக்க ஜெபிக்க உன்னையே நீ தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறாய். sanctification சொன்னாலே a prayer of humility, அது தாழ்மையின் ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கிறது. அதனாலதான் சொல்கிறார், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சக்தியும் நமக்குள்ள இராது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். Accept it. When the Lord brings it to your knowledge, some or other souls, accept it. Confess it in front of the Lord. நல்லா கவனிக்க வேண்டாம். உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா?
உன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா? உன் குடும்பத்தில் சண்டை இருக்குதா? மனஸ்தாபம் இருக்குதா? உன் குடும்பம் சாத்தானால் ஆளப்படுதுன்னு அர்த்தம். அங்க சமாதானம் இருக்காது. அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதற்கு இவ்வளவு எதிர்பார்க்கிறாரே, அவன் பரலோகத்துக்கு போனோம்னா எவ்வளவு எதிர்பார்ப்பாரு. நீ விண்ணப்பம் பண்ண தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அறிவிக்க வந்துட்டப்பா. I was waiting until you finish the prayer. ஒரு பரிசுத்தவான் எங்க பாவங்களை மன்னின்னு சொல்றாருன்னா அவனை தாழ்த்துறான்னு அர்த்தம். அவன் நீதியை ஆண்டவரத்தில் வந்து சொல்லல. ஆயக்காரன் பரிசேயன் கதையில பரிசேயன் சொன்ன வாரத்துல இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் தசமா பாகம் கொடுக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன், எப்படி ஜெபிக்கிறேன். அவன் நீதியை சொல்லல. அப்படி ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரா? தூதன் வந்து அவன்கிட்ட பேசுறான். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் தாழ்த்துகிறதற்கு சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. முதல் நாளே உன் வார்த்தை கேட்கப்பட்டுருச்சுப்பா. ஆண்டவர் சமூகத்துக்கு போகும் பொழுது உன்னை தாழ்த்து. Never say any of your righteousness. நான் குறைவுள்ள ஆண்டவரே, நான் தெரியாதவன் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஒரு எல்கேஜி பிள்ளை ஒரு டீச்சர் முன்னால உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறது மாதிரி அவர் சத்தத்தை நீ கேட்கறதுக்கு காத்திருக்கணும். ஒரு குழந்தை மாதிரி இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கறது. அதே மாதிரி ஆண்டவரே இதுக்கு நான் எப்படி நடக்கணும், இதுக்கு எனக்கு எப்படி எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. சொல்லி கொடுப்பாரு, பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட வந்து அதைத்தான் ஆண்டவரே, இதைத்தான் ஆண்டவரே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பதில் உமக்கு பிரியமா நடக்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நீ எப்போதும் என் கூட இருக்கணும். அதுக்கு நான் எப்படி நடக்கணும் சொல்லித்தாங்க ஆண்டவரே. நீ தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது உன் இருதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் உனக்கு வேணும்னு கேட்கிறியோ நீ ஜெபிக்காமலே உனக்கு கொடுப்பாரு. God knows all your necessities. He knows all your requirements. அவருக்கு தெரியும் உன் தேவை என்ன, உனக்கு வேண்டியதில்லை என்னன்னு தெரியும். நீ அவருக்கு பிரியமாயிரு.
உன் தேவை அத்தனை ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும். அத்தனை தேவையும் கொண்டாந்து தருவார். அப்படி அன்பை ருசி பார்த்துக்கிறீங்க. அப்படி அன்பை ருசி பாருங்க. Taste and see the love of Christ. நல்லா கவனிக்க வேண்டும். நீ போகிற இடத்துக்கெல்லாம் கூட வருவார். நீ போகிற இடத்துக்கெல்லாம் கூட வருவார். எத்தனை மந்திரவாதி எனக்கு மந்திரம் செஞ்சுட்டு இருப்பான்னு யாருக்காவது தெரியுமா? கர்த்தர் கூட இல்லைன்னா நான் என்னைக்கும் மறித்திருப்பேன். ஏன் நீதியை வச்சு, ஏன் பரிசுத்தத்தை வச்சு ஒரு செகண்ட் கூட நான் உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய கிருபை, அந்த கிருபை இருக்கணும்னா அவருக்கு பிரியமா நடக்கணும். தானியேலுடைய சுத்திகரிப்பினால அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க ஜெபிக்கணும். சின்ன பிள்ளை தானே, அது என்ன பாவம் செஞ்சிருக்கும் ஒரு நாளும் நினைக்காதீங்க. போ, தாயை பற்றி சொல்லும். அதுக்கு பாவமாக இருக்கும், அதுக்கு தெரியாது. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு தெரியாது. நீ கேட்கணும். பிள்ளைகளுக்கு அவங்க செய்கிறது தவறுன்னு தெரியாது. சுத்திகரிப்பு இருந்தா தான் கர்த்தர் இறங்கி வருவார். நல்லா கவனிக்க வேண்டும். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்த சொல்றார். 3 நாள் ஆயத்தப்படுத்த சொல்கிறார். ஆயத்தமா இருக்கட்டும். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆண்டவர் இறங்கி வருகிறதற்கு பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறாரு. 22வது வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். நல்லா கவனித்தது. சங்காரம் பண்ணாதபடி. ஏன் சங்காரம் சொல்றாரு? தேவ சமூகத்தில் நீ துணிகரமா போய் நின்று அடி விழும். நோஸ். தேவ சமூகத்தில் துணிகரமாக போய் நின்று அடி விழும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு கீழே இறங்கி வரணும்னா. கர்த்தர் உன் வீட்டுக்கு இறங்கி வரணுமா? உன் வீட்டை பரிசுத்தப்படுத்தணும். கர்த்தர் ஆலயத்தில் இறங்கி வரணுமா? ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தணும். பலிபீடத்தை இறங்கி வரணுமா? பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தணும். சுத்தம் செய்கிறது வேற, பரிசுத்தப்படுத்துகிறது வேற. பெருக்கி தூத்து மா போட்டு தூசியே இல்லாமல் வைக்கிறீங்களே, அதுக்கு பேர் சுத்தம் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலோ
தேவனுடைய ஆவியினாலேயோ அதை தூய்மைப்படுத்தினீங்கன்னா அது பேரு பரிசுத்தப்படுத்துகிறது. சுத்தம் செய்கிறதற்கும் பரிசுத்தப்படுத்துகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீ வீட்டை நல்லா கழுவிடுற, தண்ணி வச்சு கழுவி தூத்து பெருக்கி சுத்தமா வச்சிடுற, ஓம் பார்வையில் வீடு சுத்தம்தான். ஆனா உன் வீட்டில் எந்த அளவுல இருள் இருக்குங்கிறது உனக்கு தெரியாதே. அந்த இருள் வெளியே போகணும்னா தேவனுடைய அக்கினி உள்ள வரணும். அந்த இருள் வெளியே போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உள்ள தெளிக்கப்படணும். நல்லா கவனிக்க வேண்டும். அதே மாதிரி தான் நம்முடைய இருதயம். அதனாலதான் ஆண்டவர் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரிக்கணும்னு சொல்றாரு. மாமிசத்தில் உண்டாகிற அசுசி அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும். ஆவியில உண்டான அசுசி அவருடைய ஆவியினால் தூய்மைப்படுத்தப்படும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? 9வது வசனத்தில் இருந்து வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. எவ்வளவு பாவத்தை சொல்லிட்டு வர்றாங்க. வாசிப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்ப தேவனுடைய ஆவியினால் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் சொல்லும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மளுக்கு கழுவும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து. மோசே மலையில் இருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். அப்போ கர்த்தர் அந்த நாட்கள்ல அவர் இறங்கி பிரத்யட்சமா இறங்கி வர்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. தீட்டோடு கூட அங்க போகக்கூடாதுன்னு. புதிய ஏற்பாட்டில் விவாக மஞ்சங்கிறதே பரிசுத்தத்தின் கேட்டகரியில் வருது. அதையே ஆண்டவர் அங்க கூடாதுங்கிறாரு. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை அந்த சீனாயில இறங்கும் போது அவர் எதிர்பார்க்கிறார். வாசிப்போம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்கள், மின்னல்கள், மலையின் மேல் காரும் வேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கிட்டானுங்க. செத்துற கூடாதுன்னு சொல்லிதான் அவர் பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. அது சத்தம் தாங்க முடியாத அளவுக்கு. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் இருக்கு. இந்த தேவ பிரசனம் வீட்டில் இருக்கணும், சபையில் இருக்கணும், உன் இருதயத்தில் இருக்கணும்.
ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்யும்படி சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்க வேண்டாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நம்ம என்னைக்காவது நமக்கு அந்த சிந்தனை இருந்திருக்கா? You are the temple of God. அவர் உன் சரீரத்தில் உள்ள இருக்கிறாரு. அப்போ அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை இஷ்டத்துக்கு வாழ்ந்தின கெடுப்பாருங்கிறாரு. வாசிப்போம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்யணுமா? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அப்ப ஏன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு? அவர் மேல இருந்து இறங்கி வரணும். அவர் நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும். அவர் நமக்குள்ள வாசம் செய்யறதுக்கு அவர் அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அப்போ தேவனாய கர்த்தர் சீனாய் மலையில் இறங்குறதற்காக மோசேயை அவங்கள 3 நாள் ஆயத்தப்படுத்த சொல்லு. நான் சீனாய் மலையில் இறங்கி வருவேன். அவர் இறங்கி வர வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும். அவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்ய வேண்டுமானா பரிசுத்தம் வேண்டாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்ன வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஏன் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களான்னு சொல்றாரு? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய ரத்தத்தில் நம்மளை வாங்கிட்டாரு. We are bought by the price of the blood of Jesus Christ. அப்படின்னா அவர் உள்ள வாசமா இருக்கணும். உன் சரீரத்தினால் நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும். உன் சரீரத்தினால் அவர் மகிமைப்படுத்தப்படுகிறாரா, தூஷிக்கப்படுகிறாரா? அல்லேலூயா. இந்த தேவ செய்தியின் தொடர்ச்சி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன்.